ரெசிப்ட் கிரியேட் பண்றது சப்ளை செயின் எக்ஸிகியூஷன் சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரெசிப்ட் கிரியேட் பண்ண. இதுல ரெசிப்ட் பார்க்கணும். சப்ளை செயின் எக்ஸிகியூஷன் இதுல இன்வென்ட்ரின்னு உங்களுக்கு இருக்கும். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஹலோ அக்கா, ஏதோ இறச்சலா இருக்கு என்னோட இதுல உங்களுக்கு சந்திர ப்ரோ சவுண்ட் கேக்குது குறப்பறேன்னு. இப்போ சப்ளை செயின் எக்ஸிகியூஷன்ல உங்களுக்கு ஓபன் பண்ணோம் அப்படின்னா இதுல இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும். அதுவும் இதுல ஓபன் ஆக மாட்டேங்குது. ஐயோ, ஒரு நிமிஷம் இன்ஸ்டன்ஸ் வேற ஓபன் பண்ணி பாக்குறேன் நான். ஹலோ 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 சொல்றா? 10 நிமிஷம் கழிச்சு போயிடுவா, கிளாஸ்ல இருக்கேன். இதுல சப்ளை செயின் எக்ஸிகியூஷன் இதுல இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இருக்கும். இதுலதான் நம்ம ரெசிப்ட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பிஓ எப்படின்னு பாத்துருவோம். பிஓ இருந்தா நம்ம இதுல ரெசிப்டோட மேட்ச் பண்ணுவோம். ஹலோ, அதனால பிஓ மட்டும் ஒண்ணு கிரியேட் பண்ணிடலாம்க்கா. ஒர்க் ஆகுது. ஆல்ரெடி இருக்க பிஓ எடுக்க முடியாதா? அது நம்ம இந்த இதுல இது பண்ணலையேக்கா. அது வேற இன்ஸ்டன்ஸ்ல பிஓ இது பண்ணோம். இதுல உங்களுக்கு ரெசிப்ட் கிரியேட் பண்றது வந்து இந்த இதுலதான் பண்ணுவோம்க்கா. ஷோ டாஸ்க்ல வந்து ரெசிப்ட்ஸ் கொடுத்துருவோம். ரெசிப்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம கிரியேட் கொடுத்து நம்ம இது பண்ணுவோம் ரெசிப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பிஓ மட்டும் கிரியேட் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகே ஓகே. ரெக்ரூட்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்ல பர்ச்சேஸ் ரெக்விசிஷன் ஆமாங்கக்கா. இதுல ஒரு வாட்டி இப்படி வந்து அப்படின்னா நம்ம இது கொடுக்காம இருந்திருப்போம்க்கா. ரோல் கொடுத்தோம்னா நமக்கு ஓப்பன் ஆயிடும். சரி. யூசர் எடிட்
procurement manager one. Next. Requester one. Advanced procurement requester one. Financials, user data access, manage data access for user. US on this. UAE business இதுல access இருக்கான்னு தெரியல. வேற என்ன business இருக்கு? US ஒண்ணு. Next BPI. சரி UAE கொடுக்குறேன்க்கா. இதுவே இருக்கு. ஆக்சஸ் இருக்கான்னு தெரியல. அப்புறம் இல்லைன்னா கொடுத்துக்கலாம். BPI. Today, Pauli. நாலு குடுக்குற மாதிரி இருக்கு. ப்ரொக்யூட்மென்ட் மேனேஜர், ப்ரொக்யூட்மென்ட் மேனேஜர், ப்ரீபேயர், ரெக்வெஸ்டர் ஒன்று, லாஸ்ட்ல உங்களுக்கு அட்வான்ஸ் ப்ரொக்யூட்மென்ட் ரெக்வெஸ்டர். இதுல வந்து இந்த மேனேஜர் ரோலே மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிடலாம், அந்த ரெக்வெஸ்டரை தவிர எக்ஸப்ட். அதனால அட்வான்ஸ்டு ப்ரொக்யூட்மென்ட் ரெக்வெஸ்டருங்கிற ஒரு ரோல் அதுக்காக மட்டும் ஆட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, இது இதாகலைங்கக்கா. நான் ரெசிப்ட் எடுக்கிறேன். அது எப்போ இந்த லிங்க் இதாக கரெக்டாக வரப்போ உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஃப்ளோ ஒரே நல்லா எடுத்துறேங்க்கா. ஒரு 1/2 hourல முடிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் ரெசிப்ட் பார்க்க வந்து சப்ளை செயின் எக்ஸிக்யூஷனில் போவோம்க்கா. அதில் தான் கிரியேட் பண்ணுவோம். சப்ளை செயின் பிளானிங், சாரி, சப்ளை செயின் எக்ஸிக்யூஷனில் உங்களுக்கு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் போவோம். இதில் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் மாதிரி இதில் தான் நம்ம இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும்க்கா. உங்களுக்கு ரெசிப்ட், இன்வென்ட்ரி, கவுண்ட்ஸு, ஷிப்மெண்ட்ஸ் அது மாதிரி. ஓகே, இப்போ ரெசிப்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு நம்ம சொல்லுங்கக்கா. இல்ல இன்வென்டரி வந்து எப்போ போடுவோம்னு கேட்டேன். இன்வென்ட்ரி எப்போ போடுவோம்னாக்கா, இன்வென்டரி யூஸ் பண்ணுவோமான்னு கேட்குறேன் நம்ம. இல்ல
இல்லைங்கக்கா, இதுல இன்வென்ட்ரி யூஸ் பண்ண மாட்டோம். இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன்ங்கிறது அந்த அந்த கோடு தானே நீங்க சொல்றீங்க, இந்த ஆல்ல இருக்க 001 அது மாதிரி. இப்போ இதுல வந்து ஆல்ல இருக்குங்கக்கா. இதே உங்களுக்கு நீங்க இந்த ஸ்பெசிஃபையா இந்த இன்வென்ட்ரிக்கு தான் கிரியேட் பண்றீங்க 001 007 அது மாதிரி இருந்ததுன்னா இந்த இதுல நீங்க இன்வென்ட்ரி சேஞ்ச் பண்ணிட்டு வருவீங்க. இங்கேயே சேஞ்ச் பண்ணலாம். இது ஆல்ல இருக்குங்கக்கா. இப்போ இதுல ரெசிப்ட் சேஞ்ச் பண்ணிப்போம். நிதிஷ், உங்களுக்கு இன்வென்ட்ரின்னு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிரு. அப்படியே நீ சொல்லிடு, நான் அப்படியே இந்த இதுல பேஜ்ல இருக்கேன். இன்வென்ட்ரின்னு வச்சுக்கோங்க. இப்போ மந்த் எண்டில் வந்து தான் இன்வென்ட்ரி நம்ம எடுப்போம். இப்போ இன்வென்ட்ரினா இப்போ ஃபுட் ஸ்டோரு, வேற காக்லர் கட்டலரி, எஃப்என்பி டிபார்ட்மெண்ட் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிட்டு எதாவது ப்ரோக்கனாக இருக்குன்னு சொல்லிட்டு மந்த் எண்டில் வந்துட்டு அதுக்கு ரெக்யூர்மெண்ட் கொடுப்போம் நம்ம. அதுதான் இன்வென்ட்ரி. மந்த் எண்ட் எடுக்கிறது தான் இன்வென்ட்ரி. அதுக்கு ஐட்டம் ஃபுல்லாக செக் பண்ணுறது. எவ்வளோ ஐட்டம் இருக்குது, எவ்வளோ மிஸ்லன்ஸ் இருக்குது, எவ்வளோ இதாக இருக்குது, ப்ரோக்கன் ஆகிருக்கு, அந்த மாதிரி செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறதா மந்த் எண்ட் இன்வென்ட்ரி. இதுல நம்ம இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இந்த இதுல பர்ச்சேஸ் இப்போ நம்ம கிரியேட் பண்ண பர்ச்சேஸ் ஆர்டர் அந்த நம்பரை வந்துட்டு இதுல மேட்ச் பண்ணி நம்ம பார்சியலா அதை இது பண்ணலாம், இல்லை ஃபுல்லாவும் இது பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம இதுல பார்ப்போம். ஓகே, பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் நம்பர் சொல்றீங்களா? இப்போ பிஓ அதுல கிரியேட் பண்ணோம் இல்லைங்கக்கா, ரெக்வெஸ்ட் வித் வித்தவுட்ல பிஓ. ஹலோ, சாரி கட் ஆயிடுச்சு. சரிங்க. கேக்குது. நம்ம பிஓ கிரியேட் பண்ணோம் இல்லைங்கக்கா, வித் வித்தவுட்னு சொல்லி ரெக்வெஸ்ட். அந்த பிஓ நம்பரை இந்த இதுல இன்வென்ட்ரியில ரெசிப்ட்ஸ்ல மேட்ச் பண்ணி நம்ம இதுல குவான்டிட்டியில கரெக்டா இருக்கான்னு நம்ம மேட்ச் பண்ணுவோம். அதுக்கு தான் இந்த இதுல யூஸ் பண்றோம் நம்ம. சரி, ஓகே. பிஓல இருக்க ஐட்டமும் நம்ம போடுற ரெசிப்ட் ஐட்டமும் மேட்ச் ஆகுதாங்கிறத இதுல பார்ப்போம்க்கா. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நீங்க 100 பிஓல ஆர்டர் பண்ணிருக்கீங்க கோகனட். ரெசிப்ட்ல நீங்க போடுறப்போ வெண்டார் உங்களுக்கு 50 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீதி 50 வரல, அதை பார்சியல் ரெசிப்ட்ல வந்து பார்சியல் அப்படின்னு நீங்க போடுவீங்க. அதுக்கு தான் நம்ம ரெசிப்ட் கிரியேட் பண்றோம்க்கா. இது வந்து மேட்சிங் கான்செப்டா? இது இந்த 2-வே மேட்சிங், 3-வே மேட்சிங், 4-வே மேட்சிங் சொல்லுவாங்க, அதுவா அது? மேட்சிங் கான்செப்ட் அது இல்ல வராதுங்கக்கா. இதுல இது நம்ம ப்ராடக்ட் நமக்கு உள்ள வந்துருச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக போடுறதுங்கக்கா ரெசிப்ட்ஸ். இல்ல இன்வாய்ஸ்ல ஏபி இன்வாய்ஸ் அந்த ப்ரொக்யூட் பேர்ல மேட்சிங் கான்செப்ட்ஸ் ஒன்னு வரும் இல்லையா, அது அது இல்லைங்கக்கா. இது சரி, we are just matching the receipt with the PO number. அவ்வளவுதான். சரி, கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்கக்கா. எனக்கு ஏத்த மாதிரி புரிய வச்சுக்க ட்ரை பண்றேன். இதுல இன்வென்ட்ரியை வந்து ரெசிப்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறோம்க்கா. இதை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரிசீவ் எக்ஸ்பெக்டட் ஷிப்மெண்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர் நம்மளா எடுத்துக்கலாம். இதுல எக்ஸிஸ்டிங் இதுல எதுவும் இல்லை, நானா ஒன்று எடுக்கிறேன் பர்ச்சேஸ் ஆர்டர். purchase order US. பர்ச்சேஸ் ஆர்டர் இதுல எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஒரே நிமிஷம்க்கா, இதுல இன்வென்டரி சேஞ்ச் பண்ணிட்டு அதுல இருந்து எடுத்துப்போம். equipment.
ரெக்ரூட்மெண்ட்லன்ட்டு நம்ம ரோல் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும்க்கா ஃபர்ஸ்ட். யூசர் நம்ம வந்து IMP1. என்ன ரோல் ஆட் பண்ணுவீங்க? சப்ளை செயின் அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கா. ஓகே. இது வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னா இந்த ரெசிப்ட்ஸ் வரும்போது ஆட் பண்றோம்க்கா. சப்ளை செயின் எக்ஸிகியூஷன் வரப்போ. ஓகே. இல்ல UAE. நெக்ஸ்ட் இதுல ரிசீவிங் ஏஜென்ட்னு ஒன்று ஆட் பண்ணுவோம். ரிசீவிங் ஏஜென்ட்ல தான் உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி கான்டெக்ட் வந்து இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் சொல்லி நம்ம இது பண்ணுவோம்ப்பா. அது இதுல இல்ல, அதனால அந்த ரோல் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். Tool, security console, receiving agent. User. சடனா போதும்ண்ணா. இது மட்டும் அப்படியே ஓகே. ரிசீவிங் ஏஜென்ட் இது பண்ணிட்டு இதில் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் தான் உங்களுக்கு வரும். ரிசீவிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு செக்யூரிட்டி கான்டெக்ட் வேற எந்த இதுவும் காட்டாது. இதே மற்றதுனா உங்களுக்கு பிஸ்னஸ் யூனிட்டு அதெல்லாம் காட்டும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதுல நம்ம UAE தான் கொடுப்போம். UAE வரல. இல்ல இன்வென்ட்ரி என்ன கொடுப்போம் அப்படின்னா உங்களுக்கு இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். PO இருக்குல்ல, PO பர்ச்சேஸ் ஆர்டர். அது இந்த பேஜ்ல ஓபன் பண்றேன். சப்ளை செயின் எக்ஸிகியூஷன்ல உங்களுக்கு இன்வென்ட்ரி உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர்ல இருக்கும். உங்களுக்கு அந்த இன்வென்ட்ரி இதுல இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் சொல்லி அந்த நம்பர் இருக்கும்க்கா. அந்த நம்பர் இல்ல மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இந்த இதுல வந்துடும். உங்களுக்கு இந்த ஆல்ன்ற இடத்துல அதை எப்படி எடுப்போம் அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ண இதுல எடிட் பண்ணுவோம்க்கா. போயிட்டு அந்த PO அது நமக்கு ஓப்பனே ஆக மாட்டேங்குது POவே. இந்த இதுல 2 இது ஓபன் பண்ணிருக்கீங்க, அப்போ ஓபன் ஆகும். ஆமாக்கா.
இப்போ இதுல நமக்கு இது ஓப்பன் ஆகணும்க்கா. ப்ரொக்யூட்மெண்ட்ல பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பருக்கு நம்ம ஓப்பன் பண்ணணும். ப்ரொக்யூட்மெண்ட் சந்திர ப்ரோ என்னது? பிஓ நம்பர் இங்க பாரு, இது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆனாதானே அந்த பிஓ நம்பர் கொடுத்து அதுக்குள்ள போனோம்னா நமக்கு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் நம்பர் இருக்கும். அந்த 001 எந்த இதுல இன்வென்ட்ரியில இருக்குன்னு சொல்லி. அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அதான் கேக்குறேன் என்ன பண்றது. இன்ஸ்டன்ஸ் கரெக்டா வாங்க சொல்லு. காசு எவ்வளோ பே பண்ணிட்டாங்களா? 001 இருக்கு. நான் இது கொடுக்குறேன்க்கா இப்போதைக்கு. ஆனா எந்த இன்வென்ட்ரியில இருக்குன்னு தெரியல. ஆனா இது ஒன்று நானா கொடுத்துருக்கேன். டன். இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சப்ளை செயின் எக்ஸிகியூஷன் போகலாம். சப்ளை செயின் எக்ஸிகியூஷன்ல இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 001 அப்படின்னு இருக்கும்க்கா. இந்தா அங்க நீங்க மேனேஜ் டேட்டா யூசர் ஃபார் அக்சஸ்ல என்ன இன்வென்டரி ஆர்கனைசேஷன் நம்பர் கொடுக்குறீங்களோ அது வந்துரும்க்கா. அது எதை பார்த்து கொடுப்போம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொக்யூட்மெண்ட்ல பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணதுல நம்ம கொடுப்போம்க்கா. அதான் கொடுப்போம். அந்த செலக்ட் பண்ற இதை வச்சு அதை பார்த்து நம்ம அந்த நம்பர் அதுல என்ன இன்வென்டரி ஆர்கனைசேஷன் நம்பர் இருக்கோ அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்துரும். இப்ப இதுல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு நம்ம சர்ச் இதுல எதுவும் இல்ல போல. இருந்ததுன்னா உங்களுக்கு உடனே காட்டிருங்கக்கா. என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம் இதுல சேஞ்ச் ஆர்கனைசேஷன் கொடுக்குறேன். சேஞ்ச்ல ஆல்ல என்னென்ன இருக்கு பாருங்க. சர்ச் இல்ல நம்ம ஆல் ஆர்கனைசேஷன் கொடுத்தப்பே உங்களுக்கு எந்த பிஓ வரலன்னு நினைக்கிறேன்க்கா. பிஓ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்துடும். நெக்ஸ்ட் உங்களுக்கு புரியல. ஹலோ இல்ல இந்த இதுல இந்த இன்வென்டரியில எந்த பியும் கிரியேட் பண்ணல. ஆமாங்கக்கா, இந்த இன்வென்டரியில எதுவும் இல்ல. அது இல்லாம உங்களுக்கு அந்த இன்வென்டரி ஓப்பன் ஆகுது. இது ஓப்பன் ஆகுது இன்வென்டரி. உங்களுக்கு இது ஓப்பனே ஆகலையே உங்களுக்கு. அது ஓப்பன் ஆனாதானே உங்களுக்கு அந்த இன்வென்டரியில இருக்கா இல்லையா நம்ம அந்த பிஓல போய் தான் பார்ப்போம். நம்ம எடிட் கொடுத்து அதுல லைன் ஷெட்யூல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி 3 பார்த்தோம் இல்லைங்கக்கா. பிஓ கிரியேட் பண்ணும்போது லைன்ல வந்து கீழே 1 கொடுத்துருப்போம். டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து மேனுவலா நம்ம கிரியேட் பண்ணனால மேனுவல் அடிஷன் அந்த லேப்டாப் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தோமே ஞாபகம் இருக்காங்க. அததான் சொல்றேன் லைன் ஷெட்யூல். அந்த ஷெட்யூல்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைசேஷன் நேம் காட்டும். அதுல 001 இல்ல 10 அது என்ன ஆர்கனைசேஷன் சொல்லி அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் இது காட்டும். அது கொடுத்தோனையும் உங்களுக்கு இந்த இன்வென்டரியில வந்துட்டு நம்ம இந்த இல்ல ரெசிப்ட் மாத்தி ரிசீவ்டு எக்ஸ்பெக்டட் ஷிப்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட இந்த இதுல அந்த பிஓ இந்த இதுவும் மேட்ச் ஆகிறதுனால இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அது மட்டும் தான் இருக்கும். சரி, அதுதான் அந்த ரிசிப்ட் மேட்ச் பண்ணுவோம். அதை கொடுத்தோடனே உங்களுக்கு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்துடும். இதை கொடுத்துட்டு நம்ம பிசினஸ் யூனிட்டும் இது கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும்க்கா. அது ஓப்பன் ஆனோடனே என்ன பண்ணுவோம் சொல்லுங்கக்கா.
இல்ல அது இது பண்ணோம்னா அந்த நம்ம குடுத்திருந்த அந்த பிஓ ரிலேட்டடா என்னென்ன குடுத்திருந்தோமோ அந்த யூனிட் குவான்டிட்டி எல்லாம் நமக்கு வந்துரும் அந்த பிஓ ரிலேட்டட் எல்லாமே இங்க ரெசிப்ட்ஸ்ல இருக்கும், வந்துரும். அது வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா குவான்டிட்டி நம்ம மேட்ச் பண்ணுவோம்க்கா. அதுல உங்களுக்கு லேப்டாப்ல 2 குவான்டிட்டி கொடுத்துருப்போம். இதுல குவான்டிட்டி மட்டும் ஹைட் ஆகிருக்கும், குவான்டிட்டின்னு சொல்லி அந்த இது இந்த இதுல உங்களுக்கு இந்த ரெசிப்ட்ஸ்ல அதை நம்ம ஹைட் ஆனதை இது பண்ணோம் அப்படின்னா 2க்கு 2 கொடுக்கலாம், இல்ல 1 கொடுக்கலாம். நீங்க கொடுக்கறதுதான் கொடுத்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ரெசிப்ட்ஸ் கிரியேட் ஆயிடும். நாளைக்கு நம்ம இதை ப்ராக்டிக்கலா போட்டு பார்க்கலாம். ஆமாங்கக்கா. கேட்டு வாங்கி வைக்கிறேன். ஓகேங்கக்கா. இதுல எதுவும் இல்ல, இல்லாட்டி அட் போட்டு இப்ப இதுல வரல. பிராக்டிக்கலா நாளைக்கு போட்டு பார்ப்போம்க்கா. இப்ப சும்மா நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு நானே லாகின் பண்றேன். எதுல இருந்து நீங்க அப்படியே சொல்லுங்க, நானே போடுறேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஐடியா. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த ஃப்ளோ நீங்க போடுங்கக்கா, அப்படியே சொல்லிடுறேன். நானே பண்றேன். நீங்க சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க, நான் அது மாதிரி நானே பண்றேன். அப்படியே வருதான்னு பாப்போம். நாளைக்குலாம் அவர்கிட்டயும் வாங்கி கேட்டு வாங்கி வைக்கிறேன். ஓகேங்கக்கா. இதுல வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்துருவோம். நம்ம ரிசீவ் ஆகாம இருந்தாதான் நமக்கு இதுல லிஸ்ட் ஆகும்க்கா. இல்லாட்டி ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு லிஸ்ட் ஆகாது ரெசிப்ட்ஸ்ல. புரியுதாங்கக்கா? பர்ச்சேஸ் ஆர்டர் சொல்றீங்களா? இப்போ இதுல பர்ச்சேஸ் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இதை ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் ஆகாது. நீங்க சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த நம்பரை கொடுத்து, இதே நம்ம கிரியேட் பண்ண யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இங்க காட்டும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இதுல வேற என்ன அப்படின்னா இன்வாய்ஸும் அப்புறம் பேட்ச் பேமெண்ட்ஸ் தான்க்கா. அதாவது P2P ஃப்ளோ அந்த இதுங்கக்கா. ஏத்தி போயிடும் இல்லையா? ஆமாங்கக்கா. அங்க போய் நம்ம அந்த பிஓ நம்பர் போட்டாலே அந்த ரிலேட்டடா இருக்க குவான்டிட்டி என்ன பிசினஸ் யூனிட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும் அந்த இன்வாய்ஸ். ஆமா, நம்ம ஜஸ்ட் மேட்ச் பண்ணாலே போதும். மேட்ச் பண்ணா போதும்க்கா. சரி, ஓகே. நாளைக்கு நான் பண்றேன். நீங்க டைப் ஓகேங்கக்கா. ஓகேங்கக்கா. சரி, ஓகே. ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாமா? சரிங்கக்கா. ஹலோ ஹலோ சொல்லு நிதிஷ். இன்பபாலன் அண்ணா, அந்த அண்ணா ஃபிக்ஸ்டு அசெட் எடுக்கணும் ப்ரோ. அவங்க எல்லா போல இருக்கு, ஒர்க்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன ப்ரோ, சப்ளை செயின் எக்ஸிகியூஷன்ல நமக்கு வரவே மாட்டேங்குது. ப்ரொக்யூட்மெண்ட்ல போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் பார்த்தாலும் இன்ஸ்டன்ஸ் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன் அது. ஆமா, நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டாலும் கரெக்டா வரமாட்டேங்குது. அது என்ன ப்ரோ பண்றது? நம்ம ப்ரொக்யூட்மெண்ட்ல போயிட்டு நம்மளோட பர்ச்சேஸ் ரெக்வசிஷன்ல இல்ல பர்ச்சேஸ் ரெக்வசிஷனுக்கு அடுத்து பர்ச்சேஸ் ஆர்டர் ஒன்று கிரியேட் பண்றோம். இந்த பிஓவை எடுத்துட்டு வந்து பிஓ நம்பர் எடுத்துட்டு வந்து இந்த இதுல போடுறோம், சப்ளை செயின் எக்ஸிகியூஷன்ல இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்ல. அப்படி போட்டோம் அப்படின்னா உனக்கு வரணும். ஆனா இதுல நம்ம இன்வென்டரி ஆர்கனைசேஷனே காட்ட மாட்டேங்குது. அது இல்லாம என்னன்னு தெரியல ஏன் அப்படி. ஆனா நம்ம நார்மலா முன்ன பண்ணும்போது காட்டுச்சு. அதான் என்னன்னு தெரியல.
சரி நான் பார்த்துக்கலாம் விடு. அதே மாதிரி லைன் ஷெட்யூல்ல போனா அந்த இன்வென்ட்ரியோட இது காட்டும் உனக்கு. இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதோட இது 30030 அது மாதிரி இருக்கும். அது கரெக்டா போட்டாதான் மேட்ச் ஆகும். ஆர்கனைசேஷன் இருக்கும் பாரு இந்த இதுல, அது கொடுக்கறது கரெக்டா கொடுக்கணும். அதை கொடுத்தாதான் உனக்கு கரெக்டா வரும், இல்லாட்டி வராது. அது ஒண்ணு இருக்கு இந்த இதுல P2P ஃப்ளோல. அந்த ரிசீவிங் ஏஜென்ட் இருக்குல்ல, அது கொடுத்தோம்னா அது கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா உனக்கு ரிசிப்ட்ஸ் வரும். அதான் இந்த அது இன்ஸ்டன்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது கரெக்டா. திரும்ப அகைன் நாளைக்கு கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஃபுல் இதுவும் பார்த்தாதான் வரும் இந்த இது. நீ ஃபுல்லா பார்த்துட்டியா? ஆ ஓகே.